ஆண்டவரும் அருமரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்ட நாளை நாம் நினைவு கூர்ந்து அதை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி உலகம் முழுவதும் புனித வெள்ளி என்று சொல்லுகிறார்கள், குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறார்கள். இந்த நல்ல நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளோ பாடுகளை பட்டார், அந்த பாடுபட்டதினால என்ன ஆசீர்வாதம் என்பதை தான் நாம் என்ன செய்யணும் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த நம்ம என்ன செய்திருக்கிறோம் வந்திருக்கிறோம். இதை குறித்து ஏசாயா தீர்க்கன் கூட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று ஒரு கேள்வி என்ன செய்கிறான் கேட்கிறான். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் எப்படி இந்த பூமியில் பிறந்து எப்படியெல்லாம் பாடுபடுவார் என்பதை குறித்து அழகாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக என்ன செய்திருக்கிறான், முன் உரைத்திருக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் என்ன செய்ய ஏசாயா தீர்க்கன் மூலமாய் முன்னுரைத்த வார்த்தைகளை விசுவாசித்தவன் யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவையில் பாடுபட்டதை குறித்து அநேக விமர்சனங்களை என்ன செய்கிறார்கள் வைக்கிறார்கள். என்ன விமர்சனங்களை வைக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்தெல்லாம் சிலுவையில் அடிக்கப்படவில்லை என்கிற ஒரு கூட்டம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் எந்த பாடுபடவில்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, அவர் உயிரோடு கூட எழும்பவும் இல்லை. இப்படி அநேக விமர்சனங்கள் நம்மளை சுற்றிலும் இருக்கிறது, அநேக கருத்துக்கள் இருக்கிறது, அநேக கருத்து கணிப்புகள் இருக்கிறது. இன்னும் சிலர் இந்த நாளில் என்ன செய்வது, துக்கத்தோடு கூட ஆலயத்துக்கு போகிறதும் உண்டு, வீடுகளில் துக்கத்தோடு இருக்கிறதும் உண்டு. இயேசுநாதர் என்ன செய்து விட்டார், இந்த நாளில் எனக்காக மரித்தார் என்று சொல்வது நிச்சயமாக ஆசீர்வாதம். ஆனால் இந்த நாளில் துக்கத்தோடு ஏதோ ஒரு இழப்பில் இருக்கிறதை போல இருக்கிறவர்களும் அநேகர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி அநேக கருத்துகள், அநேக காரியங்கள் நம்மளை சுற்றிலும் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்காக நமக்காக பிறந்தாரே, நமக்காக 33 வருஷம் இந்த பூமியில் மனிதனாக வாழ்ந்தாரே, நமக்காக பாடுபட்டாரே, அடிக்கப்பட்டாரே, சிலுவையில் என்ன செய்தாரே, அறையுண்டு 6 மணி நேரம் சிலுவையில் என்ன செய்தாரே, தொங்கினாரே, எதற்கு என்பதை குறித்து நாம் சற்றாகிலும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்து அந்த நமக்காக அடிக்கப்பட்ட தெய்வத்தை நாம் நினைத்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும். நன்றாய் பாருங்கள், இயேசு சிலுவை மரத்தில் 6 மணி நேரம் தொங்குகிறார். அந்த 6 மணி நேரத்தில் 7 வார்த்தையே சிலுவையில் இருந்து என்ன செய்கிறார், இயேசு பேசுகிறார். இன்றைக்கி அநேக திருச்சபையில் 7 வார்த்தைகள் என்ன செய்வார்கள், தியானம் பண்ணுவது உண்டு. 3 மணி நேரம் ஆராதனைகள் உண்டு. 7 வார்த்தைகள் 7 பேர் என்ன செய்வார்கள், பிரசங்கிக்கிறதும் உண்டு. தவறு அல்ல, 7 வார்த்தையை மாத்திரம்தான் பேசணும் என்பதும் அர்த்தமல்ல. இயேசு சிலுவையில் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்து முடித்தார் என்பதை குறித்து நாம் தெளிவாக என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு சிலுவை மரத்தில் தொங்குகிறார். கடைசி நேரத்தில் கூட பிதாவே என் கையில், உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பதை சொல்லிதான் பிதாவின் கையில் ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்கிறார், மரணம் அடைகிறார். ஆனால் ரோம போர்ச்சேவர்கள் வலது பக்கத்தில் ஒரு கல்லனையும் இடது பக்கத்தில் ஒரு கல்லனையும், இயேசு நடுச்சிலுவை நாயகனாய் சிலுவையில் என்ன செய்யப்பட்டார், தொங்கப்பட்டார். அப்படி தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வலது பக்கத்தில் இருக்கிற கல்லனையும் இடது பக்கத்தில் இருக்கிற கல்லையும் கால்கள் முறிக்கப்பட்டவர்களாய் அவர்களை என்ன செய்தார், அடித்து கொலை செய்தார்கள். இயேசுவிடத்தில் வருகிறார்கள், இயேசுவை விழாவில் குத்தி பார்க்கிறார்கள். விழாவில் குத்தி பார்த்தால் வேர்வையும் இரத்தமும் என்ன செய்கிறது, தண்ணீருமாய் வெளியே வருகிறது. இயேசு ரோம போர்ச்சேவர்கள் வருவதற்கு முன்பாகவே இயேசு மரித்து விட்டார். அவரை என்ன செய்தார், பிதாவின் கையில் தம்முடைய ஆவியை என்ன செய்து விட்டார், ஒப்பு கொடுத்து விட்டார் என்று பார்க்கிறோம். இது எல்லாமே பரலோகம் முன் குறித்தபடியே என்ன செய்கிறது, நடந்திருக்கிறது. சரி, எல்லாமே நடந்திருக்கிறது என்றால் சிலுவையில் இயேசு எதை தான் நமக்கு என்ன செய்தார், செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய பாவத்திற்காக தான் இயேசு சிலுவையில்
மரித்தார் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்தார். அவர் நம்முடைய பாவத்திற்காக தான், அந்த பாவத்தின் கிரயமாக தான் அவர் தம்முடைய ஜீவனையே சிலுவையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம்தான் இன்னைக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைத்திருக்கிறது, ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது உண்டு, எத்தனையோ நேர்த்தி கடன்களை செய்வது உண்டு. அதெல்லாம் அற்ப பிரயோஜனமானது, அது ஒன்றுக்குமே என்ன செய்யாது, உதவாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1வது வசனம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் அப்படின்னா, நீங்கள் விசுவாசிக்கணும். எனக்காக தான் இயேசு அடிக்கப்பட்டார், எனக்காக தான் நொறுக்கப்பட்டார், என் பாவத்திற்காக தான் என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டார் என்று அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது, அவரை விசுவாசிக்கும் போது முதலாவது பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அந்த பாவ மன்னிப்பின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இரண்டாவது, அந்த சிலுவையிலிருந்து நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்னன்னா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்களுக்கு நீங்களாக்கி நம்மளை மீட்டு கொண்டார் என்று என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது, சாபத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்றுகிறார். இன்னைக்கு சாபத்திற்கு எத்தனையோ பரிகாரங்களை செய்கிறார்கள். சாபத்தை மாற்றுவதற்கு என்னென்ன நேர்த்தி கடன்களை செய்கிறார்கள். சாபம் மாறாதா? குடும்பத்தின் சாபம் மாறாதா? பிள்ளையுடைய சாபம் மாறாதா? குடும்பத்தில் தொழில்களில் உண்டான சாபம் மாறாதா? இன்றைக்கு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் விசுவாசம் வையுங்கள். அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். அடிக்கப்பட்ட நாயகனை, நடுச்சிலுவை நாயகனை நோக்கி பாருங்கள். உங்கள் சாபம் ஆசீர்வாதமாய் என்ன செய்யப்படும்? மாறும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மூன்றாவது, அந்த சிலுவையில் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்னென்று சொன்னால், அவருடைய தழும்புள்ள கரத்தினால் நீங்கள் சுகமானீர்கள் அப்படின்னா, தெய்வீக சுகத்தை ஆண்டவர் சிலுவையில் தான் நமக்கு சம்பாதித்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருக்கலாம், எப்பேற்பட்ட வியாதியின் மத்தியில் இருக்கலாம், வியாதியின் பலவீனத்தில் இருக்கலாம், வருகிற வருமானங்களெல்லாம் மருத்துவமனையிலே கொண்டு போய் என்ன செய்யலாம்? போட்டு இன்னைக்கு கடனோடு கூட வாழலாம். நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்கிறேன், நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், அவருடைய இரத்தத்தின் மேல் விசுவாசம் வையுங்கள், கல்வாரி சிலுவையின் மேல் விசுவாசம் வையுங்கள். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்கு இப்பொழுதே சுகத்தை தருகிறது. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், மருத்துவர்களால் முடியாது என்று சொன்னாலும், என் ஆண்டவரால் முடியும் என்று என்ன செய்வார்? சொல்லுவார். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை என்ன செய்கிறது? கொண்டு வந்து உங்களுக்கு அற்புத சுகத்தை தர என் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? விசுவாசிக்கிறவன் தான் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு வாருங்கள். நிச்சயமாய் கல்வாரி நாயகன், சிலுவை நாயகன் உங்களுடைய வாழ்க்கையில் நடுவாயிருந்து உங்கள் குடும்பத்தை அற்புதமாய் நடத்துவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு நடுச்சுளை நாயகன் நடுவாய் வந்து உடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும், சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், சாபத்தை மாற்றும், பாவத்தை மாற்றும், வியாதியை மாற்றும், அற்புதம் செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.